வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி அருமையான முருங்கைக்கீரை குழம்பும் ராகி கூழும் செஞ்சுருவோம். வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை சுத்தம் செஞ்சு அருமையான கூழ் கிண்டிடுவோங்க. முருங்கைக்கீரை குழம்பு கூழ் பார்த்துடலாம் வாங்க. ராகி கூழ் செய்யறதுக்கு ராகி கூழ் செய்ய முதல்ல மாவு போட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். மாவுக்கு எந்த உப்பு போட்டுருவோங்க. நான் போட்ட மாவு 200 கிராம் இருக்குங்க. நல்லா தண்ணி அந்த மாதிரி கரைச்சிக்கணுங்க, கட்டிகள் இல்லாமல். ஊத்தையிலே இதோட கட்டிகள் வராமல் கிண்டிடணுங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த மாவை கரைச்ச மாவை இதில் ஊற்றி கிண்டணுங்க. கட்டிகளே வராது, பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கூட கட்டிகள் வராது. மீடியமாகவும் குறைச்சும் அப்படி மாற்றி மாற்றி வச்சு கூழ் நல்லா வேணுங்க. ராகி நல்லா வேகணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நீ சிம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கிட்டு கெட்டியாயிரும். இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வயசு வரை எல்லாருமே சாப்பிட்லாமுங்க. உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது கூழ் கிண்டி சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் முருங்கைக்கீரை குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். கொதிக்கட்டுங்க. இப்போ முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சுருவோம். அதுக்கு 50 பருப்பு துவரம்பருப்பு ஊற பிடிக்கேன். 3 வரமிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை அரைச்சிடலாங்க மிக்சியில். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு தக்காளிங்க. இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட வேண்டியது. பருப்போட அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்தாச்சுங்க. தூள் போட்டுடலாம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது அமர்த்திடலாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு கீரை போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் கீரை வேக விட்டு இறக்கிற வேண்டியதாங்க. அப்புறம் என்ன, கூழ் முருங்கைக்கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது. கொடுத்துடலாங்க. கடுகு, சீரகம், வரமிளகா பொரிய வச்சு ஊற்றிடலாம். இதாங்க. அப்புறம் என்ன, கூழ் முருங்கைக்கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.